فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு போன எபிசோடில் 33வது சூறாவில் 17வது ஆயத்து வரை பேசியிருந்தேன். இப்பொழுது அல்லாஹ் கிருபையால் பிஸ்மில்லாஹ் 18வது ஆயத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹ். சூரா நம்பர் 33 ஆயத்து 18. உங்களில் தடை செய்வோரையும் தம் சகோதரர்களை நோக்கி நம்மிடம் வந்து விடுங்கள் என்று கூறுபவர்களையும் அல்லாஹ் திட்டமாக அறிந்து இருக்கின்றான். இப்பொழுது ரசூல் பேச்சை கேட்டு எங்கேயும் போய்விடாது. அவர் அழைப்பார், எந்த அழைப்புக்கு நீங்க போகாதீங்க, தடை செய்யறாங்க. யாரு? காஃபிர் கூட்டத்தினர் தடை செய்கிறார். அப்பொழுது யாரு ரசூல் பேச்சு கேட்டு வந்தது? ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒரு அண்ணனும் இங்கே ரசூல் பேச்சை கேட்டு வந்துடுறான், அல்லது தம்பியோ வந்து இப்படிதான் வந்தாங்க. எல்லா குடும்பத்திலையும் அவர்கள் வந்தாங்க. அதனால் தன் குடும்ப சகோதரர் வந்திருப்பாங்க. அவர் பேசிக்கிட்டாங்க, போயிடாதப்பா அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் கூப்பிடுறாங்க. அப்பா போயிட்டான்னு அப்பா கூப்பிடுறாங்க, புள்ள போயிட்டா அப்பா பிள்ளைய கூப்பிடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றா இங்கே சேர்ந்தது தவிர புதுசாக எங்கேயும் வந்துடல. ஆக ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒரு குடும்பத்தை ஒரு ஆள் போயிட்டாங்க, போகாதீங்க வாங்கன்னு சகோதரர்களோ தாய் தந்தையோட தடுக்கிறாங்க. அதை அல்லாஹ் திட்டமாக அறிந்து இருக்கின்றான். இந்த மாதிரி செய்கின்ற செயலை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்து இருக்கின்றான். அன்றியும் அவர்கள் சொற்பமாகவே போர் புரிய வருகிறார்கள். அப்படியே சண்டை போட வந்தார் என்றால் சொற்பம் கொஞ்சம் சண்டை போடுவாங்க, அத்தை ஓடி போயிடுவாங்க. இப்படி அல்லாஹ் சொல்றான், சொற்பமாகவே அவங்க சண்டை போடுவாங்க, அரைகுறை எண்ணத்தோடு ஓடுவாங்க, அதுலேயும் ஓடி போய் வந்தவங்க கூட பாய ஓடி போயிடுவான், சொற்பமாக சண்டையிடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வந்தவர்களை பார்த்து, சண்டைக்கு வந்தவர்களை பார்த்து சொல்றான். 19. உங்கள் மீது கஞ்சத்தனத்தை கை கொள்கின்றனர். உங்கள் மீது கஞ்சத்தனம். அந்த யாரெல்லாம் ரசூல் பேச்சை கேட்டு ரசூல் பக்கம் போனார்களோ அவர் எந்த உதவியும் செய்யறது கிடையாது, காசு பயன் கொடுக்க கிடையாது. நீ ஏன் என்னை என் குடும்பத்தொட்டு அவர் பேசி கேட்டு போனேன், அது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி கஞ்சத்தனத்தை கை கொள்கிறார். கொடுக்கமா, அவனுக்கு எந்த செலவும் கையில் காசு தர மாட்டேன், எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று கஞ்சத்தனத்தை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் பயம் ஏற்படும் சமயத்தில் மரண தருவாயில் மயங்கி கிடப்பவர் போல் அவர்களுடைய கண்கள் சுழன்று சுழன்று அவர்கள் உம்மை பார்த்து கொண்டிருப்பதை நீர் காண்பீர். ஆனால் அந்த பயம் நீங்கி விட்டாலோ அது என்னது காக்கா? கண் சுழன்று சுழன்றுனா என்ன? அந்த இது புரிய மாட்டேங்குது. என்ன பயம் அவங்களுக்கு வருது? பயம் ஏற்படும் சமயத்தில் மரண தருவாயில். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, போர் என்றாலே எல்லாருக்கும் பயம்தான். போய் சண்டை யார் போடுறது? அத்தை செத்து போயிட்டா உயிர் போயிடுவேன். அவன் எல்லாத்துக்கும் எதிரிகளுக்கும் பயம், இவர்களுக்கும் பயம், ரெண்டு பேருக்குமே பயம், ரெண்டு படைகளுக்குமே பயம். சண்டையில் நம்ம அடிச்சு போட்டால் என்ன பண்ணுறேன்னு இவன் நினைப்பான், நம்ம அடிச்சு சாவடிச்சா என்ன பண்ண அவன் நினைப்பான். இந்த பயத்தினால என்ன பண்ணுறது? பாதி உயிர் சண்டை போகிறதுக்கு முந்தையே பாதி உயிர் போயிடும். சண்டையா? ரசூல் சண்டை கூப்பிடுறாரா? இப்படியே அவனுக்கு பாதி மயக்கம் வந்து சுழன்று கீழே மரணம் வந்து போலவே அவனுக்கு உடம்பாயிருச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுறான்னு அல்லாஹ் சொல்கிறான். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது உங்களை ஒரு வேலையை செய்ய சொல்கிறான் வச்சுக்கிறோங்க, அவங்க உயிர் போகிற வேலை, முன்னாடி இந்த வேலையை என்ன கொடுத்துட்றாங்க, நான் எப்படி அங்கே போய் நிற்கிறது, அவன்கிட்ட போய் மோதுறது அப்படின்னு பயம் வந்ததுல போகிறதுக்கு முந்தைய அந்த பயம்தான். போரில் போனால் எங்கே திரும்பி வருவோமோ, நம்ம உயிர் போயிடுமோ என்ற எண்ணத்தோடு அப்படி எனக்கு பாதி உயிர் இங்கே போய் சொல்லு இப்படி மயக்கம் வந்துடுறான். புரியுதா? அந்த மாதிரி பயம் போர் பயம். இந்த போரை தான் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி வைத்திருக்கின்றான். இதற்கு ஈக்குவலாக இன்னொரு ஆயத்து இருக்குது. 8வது சூறாவில் 9 எடுங்கப்பா. 8வது சூறாவில் 8ல் 6 அது கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. இதே விஷயம் அதில் போட்டிருக்குது. 8வது பக்கத்தில் இஸ் ஈக்குவல் டு
8ல் 6ன்னு போட்டுருங்க. அந்த 6ஐயும் படித்து காட்டுறேன். 8வது சூரா. இப்போ நீங்கள் 33ல் நம்பர் என்ன 19, 33ல் 19 படிச்சீங்க. அதுக்கு ஈக்குவலாக 8 சூரா நம்பர் 8ல் 6 எழுதிருங்கப்பா. அவர்களுக்கு தெளிவான பின்னரும் சத்தியத்தில் அவர் உம்முடன் விவாதம் செய்கின்றனர். இப்போ தெளிவாச்சு. உண்மையிலே அல்லாஹ் தான் இந்த போருக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றான். நபி அவர் உண்மைதான், எல்லாம் தெளிவாக தெரியுது. யார் நீங்கள் ரசூல் தான் தெரியுது, அல்லாஹ் உண்மை இறைவன் தெரியுது. நீங்கள் போய் சண்டைக்கெல்லாம் கூப்பிடுறீங்களே, அதான் எங்களுக்கு பயமா இருக்குது. தெளிவான பின்னரும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே யாரோ அவர்களை மரணத்தின் பால் இழுத்து கொண்டு செல்வது போன்று நினைக்கிறார்கள். இப்போ அதில் ரசூல் பேசி கேட்டுருக்கிறாங்க. கேட்டு ரசூல் வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என் உயிர் யாரோ இழுத்துட்டு போகிற என் உயிரை யாரோ பறிச்சிக்கிட்டு போகிற மாதிரி அவங்க நினைச்சிடுறாங்க. அந்த மாதிரி பயம், அந்த மாதிரி போர்னால ஒவ்வொரு பயம். நீ அல்லாவுக்காக உயிரை விட்டே தீரணும். இந்த அல்லாவை கட்டளை. இந்த ஹிஜ்ரத்தை செய்தே தீர வேண்டும். இது அல்லாவுடைய கட்டளை. என்ன செய்ய போறீங்க? அல்லாவுக்காக போர் சென்று சண்டை போட்டு எதிரிகளை கொன்று ஜெயிச்சு வா. அல்ல அல்லாவுக்காக நீ எதிரிகளும் மாட்டிக்கிட்டு இறந்து போனாலும் சரிதான். ரெண்டு உனக்கு சொர்க்கம். அல்லாவுக்காக சண்டை போடுற ஜெயிச்சு வந்துடுற, அல்லாவுக்காக சண்டை போடுற எதிரிகளாக சிக்கி இறந்து போயிடுற, பரவாயில்ல. ரெண்டு பேரும் சொர்க்கம் தான் உனக்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்த ஆயத்து 19. ஆனால் அந்த பயம் நீங்கி விட்டாலோ செல்வ பொருள் மீது பேராசை கொண்டவர்களாய் கூறிய நாவு கொண்டு கடும் சொற்களால் உங்களை கடிந்து பேசுவார்கள். இப்போ சண்டை நின்றுச்சுப்பா, பயம் போயிடுச்சுப்பா, எல்லாம் போன பிறகு உங்க மேல கோபம், உங்க மேல வெறுப்புனால கடுமையான வார்த்தையை திட்டுவார்கள். சண்டை இழுத்து போய் என்னை சாவடிக்கு பார்த்தியப்பா அப்படி இப்படி வாயிலந்தமாக திட்டுவார்கள் அவர்கள். எது பயம் போன பிறகு சண்டை நின்றுச்சு, சண்டை முடிஞ்சிருச்சு, அவங்க போய் வெற்றி வந்துட்டாங்க. வெற்றி பெற்ற பிறகு அவரை திட்டுவார்கள், வாயிலந்தமாக திட்டுவார் கோபத்தினால. இத்தகையோர் உண்மையாக நம்பிக்கை கொள்ளவில்லை. இவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள். ரசூல் மீதும் அல்லாஹ்வுடைய வாக்கியத்தின் மீதும் எந்த நம்பிக்கையும் கொள்ளாதவர்கள். இவர்கள் தான் இந்த மாதிரி மூமிகளை பார்த்து திட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள். ஆகவே அவர்களுடைய நற்செயல்களையும் அல்லாஹ் பாழாக்கி விட்டான். இப்போ என்னமோ நல்ல ஒன்று செஞ்சிருந்தாங்களே, சண்டைக்கு போறதுக்கு முந்தி ரசூல் பேச்சை கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இல்லை, சண்டை கூப்பிட்டு போதானே முடியாது, பயம் அப்படி ஓடிக்கிட்டாங்க. அப்போ நல்ல செஞ்சுட்டு இருந்தாங்க ரசூல் பேச்சை கேட்டு. அந்த நற்செயல்கள்லாம் பாழா போச்சு, எந்த நன்மை இல்லாமல் போய் நற்செயல்கள் எந்த நன்மை இல்லாமல் போய்கிட்டன. இது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதே ஆகும். இந்த மாதிரி அநியாயம் பண்ணவங்க நான் சொன்ன பேச்சை கேட்காம உண்மை விஷயத்து வந்த பிறகு அதை செயல்படுத்தாமல் எவன் இந்த மாதிரி செய்கின்றானோ அவனுடைய செயல்களை நான் அழிச்சு பாழாகிட்டேன். இது அல்லாஹ்வுக்கு எளிதாக இந்த மாதிரி செய்கிறது அல்லாஹ்வுக்கு ஈஸி தான். ஒன்றுலாம் ஆகி விட்டுருவேன். 20. அடுத்தது 33ல் 20. அந்த படைகள் இன்னும் போகவில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அந்த எதிரி படைகள் இன்னும் போகலப்பா, இல்லைங்க நிற்கிறாங்க என்று அவர்கள் எண்ணுகிறார்கள், நினைக்கின்றார்கள். அப்படைகள் வருமானால் அவர்கள் ஓடி சென்று அரபிகளிடம் உங்களை பற்றி உள்ள செய்திகளை விசாரித்து கொண்டிருப்பார்கள். அப்படியே அவங்க திரும்பி வந்தால், எதிரி வந்தால் உடனே ஓடி போய் என்ன பாச்சு, திரும்பி எதிரி வந்துட்டாங்களே, என்ன ரசூல் அவங்க ஈமா சண்டை போடுறாங்களா, எவன் செத்தான், சொந்தக்காரருக்கான போயிட்டானா, என் சொந்த சகோதரருக்கான போயிட்டானா என்று அரபிகள் ஓடி போய் விசாரிக்கிறாங்க. என்ன ஆச்சுப்பா சண்டைக்கு என்ன ஆச்சு, என்ன முடிவு ஆயிடுச்சு, எத்தனை பேர் இறந்து போனாங்க, என் தம்பி பொழைச்சானா, என் அண்ணன் பொழைச்சான், இந்த மாதிரி விசாரிக்கின்றார்கள் அவர்கள் ஓடி போய். ஆயினும் அவர்கள் உங்களுடன் இருந்திருந்தாலும் ஒரு சிறிதே அன்றி அதிகம் போரிட மாட்டார்கள். அப்படியே பேச்சை கேட்டு நான் சண்டை போடுறேங்க அப்படின்னு வந்திருந்தா கூட
ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் சண்டை போடும், அத்தை ஓடி போயிடுவாங்க, வேண்டாம் சண்டை வேண்டாம், சாவடிச்சிடுவானுங்க, மக்கள் எதிரிகள் சாவடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொற்ப நேரம் என்று சண்டை போட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படி வந்தால் கூட ரசூல் பேச்சை கேட்டு சண்டைக்கு வந்தால் கூட சொற்ப நேரம் சண்டை போடுவாங்க, அத்தை ஓடி போயிடுவாங்க. 21 இப்போ 33ல் 21 அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாவை அதிகம் ஜிகிர் செய்வோருக்கு நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. இந்த அழகிய முன்மாதிரினா என்னக்காக? மற்றெல்லாம் புரியல. அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் கியாமத் நம்பிக்கை கொள்றோம், அல்லாவை ஜிகிர். இப்போ அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கீங்க இல்லை? இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படிங்க அல்லாஹ் மீது ஈமான் கொண்டீங்க? இறுதி நாள் மீது எப்படி ஈமான் கொண்டீங்க? இறுதி நாள் ஒன்று இருக்குது, குரான்ல இருக்கு. அதான் சொல்றேன், குரான்ல இருக்குது. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதான் முக்கியமான பயம். அதான் எப்படி பயம் வருது? நெருப்பு எப்படி இருக்கு? ஆமா, நல்லா சொல்லியிருக்காங்க. சரி, நெருப்பை பற்றி தெரியும், என்ன செய்யணும் தெரியும். நீங்கள் நெருப்பையும் பார்க்கல, ஆனால் இப்போ பயம் கேட்குறீங்க தவிர உண்மையில பயம் நடிங்க போயிடணும். இந்த இருதயம் நடிங்க போய் கை காலம் ஒடுங்கி போயிடணும். மற்றும் இப்படிமா ஒரு தண்டனை இருக்குதுன்னு பயந்துருமே. முதல்ல அல்லாஹ்ன்றால் அல்லாஹ்வுக்கு அர்த்தம் தேவை. எப்படி அல்லாஹ் கண்டுபிடிச்சிங்க? அல்லாஹ்வின் மீதும். சரி, எப்படி அல்லாஹ் கண்டுபிடிச்சிங்க? எப்படி பார்க்க முடியாது இறைவன் அல்லாவை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க? எந்த வகையில் அல்லான்னு இது உண்மைதான் கண்டுபிடிச்சிங்க? அல்லாஹ் இந்த வார்த்தை உண்மைதான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்போ எப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்வீங்க? எப்படி நம்பிக்கை கொள்வீங்க? ஒன்று தெரியாமல் நம்பிக்கை கொள்வீங்க, தெரிஞ்சாதான் நம்பிக்கை கொள்ள முடியும். சொல்ல புரியுதா? அல்லாவை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் யார் இவன் என்று குரான் அவனை பற்றி சொல்ல விஷயம் பூரா உண்மைதான் நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. அல்லாஹ் நமக்கு தெரியாது, அவன் எப்படி கண்டுபிடிக்க விஷயம்னு தெரியாது. குரான் போட்டுருக்குது, போட்டால் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் படிச்சுதான் இருக்கிறீங்க. அதை எப்படி உண்மைப்படுத்துனீங்க? இல்லை, இறுதி நாள் என்கிட்ட தெரியாது. இறுதி நாள் நீ கண்ணால் பார்க்க உயிரோடு கண்ணால் பார்த்துருன்னு பார்த்தா தானே பயம். நெருப்பை கண்ணால் பார்த்து நெருப்பில் ஆளுநர் போகிற கண்ணால் பார்த்தா மாடி இப்படியாம இருக்கு, வேண்டாம் வேண்டாம், அப்போ தான் பயம் வர்றேன். நெருப்பு உண்மைதான் கண்டுபிடிச்சது இருக்குது. அப்படி எப்படி எப்போ கண்டுபிடிப்பீங்க? இப்போ அல்லாஹ் நீங்கள் முதல்ல யாருன்னு புரிஞ்சுக்கணும், இந்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் என்ற வார்த்தை விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இறுதி நாள் என்ன என்பதை நீங்கள் கண்ணால் பார்க்கணும். அல்லாஹ் பார்க்க முடியாது, நீ கண்ணால பார்க்கணும். எதை பார்க்கணும்? நெருப்பு, நரகத்தை பார்க்க கண்ணால பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? இது ரெண்டையும் ஒரு விஷயத்தை கண்ணால பார்த்ததானமா நீங்க உறுதியா ஆமா இருக்கு, கண்ணால பார்க்காத வரையும். அதனால இப்போ படிக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க. 24 மணி நேரம் அல்லாஹ் பயத்தில் இருப்பீங்க. நீங்கள் நரகம் தெரிஞ்ச பிறகு, அல்லாஹ் யாருன்னு புரிந்த பிறகு, அதுக்கப்புறம் தானே நீங்கள் வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறத செய்யணும் அப்படின்னா எண்ணமும் பயம் வரும், செயல்பாடு வரும். ரெண்டையும் பார்க்க சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறவங்கள்ட்ட சரி கேட்டுக்கிறீங்க. ஏன் அறவே கேட்டுக்கிறீங்க? இதான் விஷயம் அப்படி காட்டினா பயம் வந்துடல. கண்ணை பார்த்தீங்கல்ல, அப்போ கண்ணால் பார்த்தா தானே உறுதியாக நம்புறது. ஒவ்வொரு ஆகிரத்தை யோக்கினும், மறுமையும் உறுதியாக நம்புவார்கள் என்று சொல்றான. அப்போ உறுதி எப்போ வருது? நம்பிக்கை. எப்போ எப்படி உறுதியாக நம்பிக்கை? எப்போ உறுதியாக நம்பிக்கொள்வீங்க? கண்ணால பார்த்த பிறகுதான். ஆமாம், அல்லாஹ் உண்மைதான் இருக்குது. கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் இருக்கின்றது. யார் குரானுக்கு விரோதம் நடந்தார்கள் நிச்சயமா அவர்களுக்கு நரகம் உண்டு என்று அறிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ அல்லாஹ்வின் மீதும் இறுதி நரன்னு தெரியாது. படிங்க. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து. ஆதரவு எதுக்குமா? நீ ஒரு ஆளுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படாங்க, அது சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்போர்ட் செய்ய சும்மா சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ அல்லாஹ் வேணும் எனக்கு, இறுதி நாள் வேணும் எனக்கு ஆசைப்படுறவன்
இதில் தப்பிக்கணும் யாரெல்லாம் ஒரு ஆதரவு வைக்கிறீங்க, எல்லாம் காப்பாற்று, இந்த நெருப்புலேருந்து காப்பாற்று கேட்குறீங்க. அப்போ எது கேட்குறீங்க, நாளைக்கு தப்பிச்சிடணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ அது ஆதரவு வைக்கிறீங்க. புரியுங்களா? ஆதரவு உண்டானா ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் அல்லா நீ சொல்கிற சப்போர்ட் பண்ணுறேன், நெருப்பு சப்போர்ட் தான் உண்மையை நம்புறேன்னா ஆதரவு வைத்து அல்லாவை அதிகம் ஜிகிர் செய்வோருக்கு. இப்போ அல்லாவை அதிகம் ஜிக்கிர் செய்யும். ஜிக்கிர் என்னன்னு தெரியாத? இவ்வளவு செஞ்ச பிறகுல கடைசி வரிக்கு அர்த்தம் தெரியும். இப்போ ஜிக்கரை பற்றி உங்களுக்கு பேசினேன். ஜிக்கரை என்ன செய்ய போறீங்க? அல்லாவை முதல்ல கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் அல்லா. கம்ப்ளீட் அல்லான்னா என்ன, எந்த குறையில்லாமல் அல்லா அறிஞ்சிக்கணும். அப்போ கண்ணால் பார்த்துடணும். இறுதினால கண்ணால் பார்த்துடணும். அல்லா குரான் சொல்கிறான், கண்ணால் பார்த்துன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை அதிகமாக ஜிக்கர் பண்ணணும். ஆதரவு வைத்து அதிகமாக அல்லாவே ஜிக்ர் செய்ய வேண்டும். அல்லாவை ஜிக்ர் செய்யணும். அல்லாவை ஜிக்ர் செய்தால் அப்புறம் நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. நான் சற்று முன் பேசினேன். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ரசூலை பற்றி குரான் சொன்னேன். முழு ஹிஸ்ட்ரி குரான் இருக்குது. இப்போ எவனுடைய ஹிஸ்ட்ரி படிக்க தேவையில்லை. அவன் பொய்யை எழுத முடியும். சரித்திர பேராசிரியர்கள் வந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க பொய்யை அவங்க கேட்டு எழுதுவாங்க. 1400 வருஷத்துக்கு நடந்த கதை என்ன தெரியும், என்ன தெரியும், எதாலையும் போவான். அது நம்பக்கூடாது. உனக்கு உண்மையான ஹிஸ்ட்ரி வேண்டா, குரானில் முழுமையாக இருக்குது. ரசூலை பற்றி ரசூலுக்கு உண்மையான விஷயங்கள் அவங்க குரான் இருக்குது. அதுலேருந்து நீ படிச்சுக்கலாம். எங்கேயும் இப்போ யார் புத்தகத்தையும் படிக்க தேவையில்ல. எந்த ஹிஸ்டாரியன் அரசியல் இது மற்ற நூலாசிரியர்கள் புத்தகம் எழுதுறாங்கல்ல, ஒவ்வொருத்தர் ஹிஸ்ட்ரி எழுதுறாங்கல்ல, ஒவ்வொருத்தர் லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதுறாங்கல்ல, அவன்கிட்டலாம் கேட்க தேவையில்ல. தப்பாக போய் தான் முடியும். இவன் கணக்கு பார்த்தா எழுதுறவன் சரித்திரத்தை ஒருவருடைய வாழ்க்கையை சரித்திரம் எழுதுறவன் கண்ணை பார்த்துட்டு தான் சொல்லுவேன். இல்லை நேரத்துக்கும் எழுதுறான். இது 1400 வருஷத்துக்கு முன்னுக்கு விஷயம் எழுது. யாருக்கு தெரியும்? எந்த உண்மையை யாருக்கு தெரியும்? இவர்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இப்போ இந்த 33:21 மக்களை அவங்க கேட்டுக்கிறங்கப்பா. இந்த 33:21 நீ ரசூலை ஒருத்தன் பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த 33:21 விஷயம் முழுமையாக தெரிஞ்சிருக்க. அந்த ஆயத்தில் அவ்வளோ விஷயம். முதல் விஷயம் அல்லாவை நீ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டாக அன்றைக்கி அல்லான்ற வார்த்தைக்கு ஒரு 45 விஷயம் வருஷம் எழுதி காட்டிருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. பார்த்துக்கிறேன். இந்த அல்லாவை நீ முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இறுதி நாள் மீது ஈமான் கொண்டு உறுதியாக ஈமான் கொண்டிருக்கணும். இப்போ அல்லாஹுக்கு அவன் விஷயத்திற்கு தெரிவதற்கு ஏற்கனவே அவங்க சொல்லிவிட்டேன். நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முந்தி உள்ள யூடியூப் பார்த்தீங்கன்னா விஷயம் சொல்லியிருக்கிறேன். சரி, அல்லான்னு வார்த்தை சொல்லியிருக்கேன். சரியாம்மா? அடுத்தது இறுதி நாள். இது சொல்லுவாங்க, கேட்டுக்கிறங்க. இந்த விஷயம் எத்தனை ஆயத்துவதுன்னு பார்த்துக்கிறங்க. அடுத்த இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அடுத்தது ஆதரவு வைத்து. 2 உண்மைதான். அல்லா உண்மைதான். நான் முழுமையாக உங்களுடைய பேச்சுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். உண்மைதான், எந்த மாற்று கருத்தையும் கிடையாது அல்லா என்று சப்போர்ட் பண்ணி இப்போ ஆதரவு வைத்து. அப்போ நீங்கள் இறுதி நாளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அது கண்ணால் பார்த்தோம். இப்போ கண்ணால் பார்த்திட வேண்டும் என்று அல்லாஹ் அந்த குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அதற்குள்ள ஆயத்து சூரா நம்பர் 102 எடுங்க. சூரா 102வது சூரா எடுங்க. நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இதெல்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. அந்த சூறாவின் மீது நீங்கள் படித்து புரிஞ்சு நரகத்தை கண்ணால் பார்த்துருணுப்பா. ஏழு எடுத்துட்டீங்களா? 102வது சூறாவில் மொத்தமாக 7 8 ஆயத்தான் இருக்குது. 7 8 ஆயத்தான் இருக்குது 102வது சூறாவில். அதில் உங்களை ஆண்டவன் பிடிக்கிறான். இப்போ முதல் சூறா படிச்சு காட்டுறேன், முதல் ஆயத்தை படிக்கிறேன், உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. செல்வத்தை சேர்க்கணும், சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்துட்டு குவிக்கணும் அப்படின்னு ஆசை மனுஷனுக்கு உங்களை பைத்தியக்காரனாகி விட்டு பராக்காக்கி விட்டு. பணம் 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 பணம்
அந்த பேராசை உங்களை பராக்காக்கி விட்டது. ரெண்டாவது, நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை சமாதி. அதான் சரி, நீங்க ஏதாவது இறந்து போற வரையும் இறந்து கபறு காலத்து போட்டுருவாங்க, இறந்து போற வரையும் பணம் பண்ணலாம் உனக்கு. அந்த மாதிரி கெட்ட பருவாக்க பையன்தான் இந்த மனிதர். கபறுகளை சந்திக்கும் வரையண்டா இன்னைக்கு இறந்து போறான்னா இறக்கிறவரையும் எனக்கு பணம், வேறு எதையும் நினைக்க மாட்டான். அப்படியா புரிஞ்சுங்களா? கபறுகளை சந்திக்கும் வரை என்றால் இறந்து போகும் வரை. புரியுதா? என்னைக்கு இறக்குறானோ அன்னைக்கு வரையும் பணம், அந்த பணம் என்ன செஞ்சா, இங்க பணம் வந்துச்சு அது இருந்துச்சா கேட்டிருப்பான். புரியுதாமா? பணத்து மேலதான் முழு ஆசை, கபறுகளை சந்திக்கும் வரை. அவ்வாறு இல்லை, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறு இல்லை, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது எவ்வளவு பெரிய தப்பான காரியம். நான் எப்படி தப்பான வழியில் போகின்றோம் என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ற. எதை வைத்து எதை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? அடுத்தது, பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மறுபடியும் எல்லாம் சொல்லிட்டு அவ்வாறல்ல, சீக்கிரத்தை நீ கத்துக்க அறிந்துக்கப்பா, புரிஞ்சுக்கிறீங்க. எதை புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப சொல்ல போறான். அவ்வாறல்ல, மெய்யான அறிவை கொண்டிருந்திருப்பீர்களானால். மெய்யான அறிவு, அல்லாஹ்வுடைய ஞானத்தை எவன் அடைந்திருக்கின்றானோ, அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கணும், ரசூலை தெரிஞ்சிருக்கணும், இந்த குர்ஆன் விஷயம் அனைத்தையும் எவனும் தெரிஞ்சிருக்க ஹக்கீம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வாலிபத்தை அடைந்ததும் கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தோ. இந்த கல்வியை ஞானத்தை அறிவை எவன் அடைந்திருக்கின்றானோ நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். என்னவா புரிஞ்சுக்கப்போ நரகத்தை பார்க்கணும். அப்போ ஒரு நாள் இந்த ஆயத்துக்கெல்லாம் படல பச்சைக்கிறீங்க, ஆனா இந்த மாதிரி விஷயத்து உள்ள நுழைஞ்சிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். அப்போ எவன் கல்வி ஞானம் அல்லாஹ் அறிவை ஞானத்தை எவன் பெற்றிருக்கின்றானோ அவன் மட்டும்தான் நரகத்தை கண்ணாலே பார்த்துடுவான். இந்த பூமி இருக்கும்போதே நரகத்தையும் பார்த்துடுவான், சொர்க்கத்தையும் பார்த்துடுவான். புரிஞ்சதோ? அவ்வாறல்ல, கல்வி ஞானம் பெற்றிருந்தால் நீங்க கண்ணால கண்டிருப்பீர்கள், நரகத்தை கண்ணால கண்டிருப்பீர்கள். எப்படிங்க? நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். அல்லாஹ் சொல்ற, நீ நரகத்தை பார்ப்பீர்கள். இப்ப எவன் பார்த்தா ஒருத்தன். அதனால பையன் எல்லாம் பிரயாணத்தோட, அதனால குரான் போச்சு. நரகத்தை பார்த்திருந்தா குரான் கையுமா வீட்டில் உட்காந்துருவான். ஆஹா, மரணம் உண்டு, இந்த குரான் படி நடக்கா நிச்சயமாக நம்மளுக்கு நரகம் உண்டு, நடக்காவிட்டால் என்று குரானும் கையுமா இருந்த எப்போது அல்லாஹ் பற்றிய பயம், நரகத்தை பற்றி வேதனை பற்றியே பயந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் சொன்ன வேலை ஒழுங்கா செய்து கொண்டிருப்பான். நிச்சயமா பார்ப்பீர்கள். அடுத்தது, பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் உறுதியாக அறிவுள்ளவன் திருப்பியும் பார்ப்பான், நரகத்தை திருப்பியும் கண்ணால் உறுதியாக பார்ப்பான். ஏன்னா இன்னும் பயம் வரும், நல்லாவோட ஈமா அதிகம், இந்த உலகத்து பக்கமே போயிடக்கூடாது என்று உறுதியாக இருப்பான். பின்னர் அந்நாளில் அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இப்ப இந்த உலகத்துல பேராசை ஆரம்பிக்கு, சரியா? முதல் ஆயத்து பணம் பணம் பணம். நான் உனக்கு அருட்கொடை ரஹமத்தை தர்றேன்னு சொல்லியிருந்தேன். நீ அதையெல்லாம் விட்டுட்டு பொண்ணையும் பொருளையும் சிந்துள்ள சேர்த்துட்டு இருந்த, இறக்குற வரை மூத்தாவே இங்கே சேர்த்துட்டு, கபிரஸ்தான் அடைய வரை, சாவர வரை, சாவது ஒரு நிமிஷத்துக்கு முந்தி வரை பணம் 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 அழைச்சிட்டு இருந்த. நான் ரஹமத்தையும் பறக்கத்தையும் தந்திருக்கிறேன், அப்படி கேட்பேன் கேள்வி. நான் என் ரஹமத்தையும் பறக்கத்தையும் வந்து என்ன செஞ்சாத, ஏன் அதனால ஆசை கேட்கல, அதை ஏன் நீ யூஸ் பண்ணல, ஏன் உபயோகப்படுத்தலை, என்ன செஞ்ச கேள்வி கேட்கக்கூடிய அண்ணான்னு கேள்வி இப்போ சொர்க்கம் நரகம் சொல்றீங்களா காக்கா? ஃபர்ஸ்ட் ஆயத்துல மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப அது மறைஞ்சு இருக்கிறது, அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். மறைஞ்சிருக்கிற விஷயம் வேற. நீ ஒருக்கா அல்லாஹ்வை அறிய மாட்டார்கள். உங்கள் சொர்க்கத்தை பத்தி முழுமையா அல்லாஹ் சொல்லிட்டான். இது இப்படி அப்படி 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 எல்லாம் விழாவாரே சொல்லிட்டான். ஒண்ணு விட்டு வைக்காம சொர்க்கத்தை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். அது எப்படிலாம் இருப்பீங்க, என்னெல்லாம் சாப்பிடுங்க எல்லாமே அல்லாஹ் சொல்லிவிட்டான், மறைக்கிறது. ஆக இந்த மறைவான விஷயம் வேற, அந்த நீங்க சொல்லுவேன், புரிஞ்சுட்டீங்களா?
இந்த மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள். அல்லாஹ் தன் நாடியவருக்கு அவன் மறைவானதை அறிவிப்பான்னு குர்ஆன் சொல்றான். அல்லாஹ் புரிஞ்சுக்கலாமா? இப்போ உன்னால அல்லதீன யூபின வைப் மறைவானவற்றின்னா இதான் நினைச்சிருந்தீங்களா? ஆமா, நரகம் சொர்க்கம். இப்போ எல்லாம் இதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் இதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சொர்க்கம் பார்க்கல, அது மறைஞ்சிருக்குது, தப்பு. அல்லாவை பார்க்க எல்லாம் மறைஞ்சிருவாங்க, அதுங்க மறையணும், ஒரு உருவமே கிடையாது, அவன் மறையணும் போய் இப்படிலாம் தப்பு தப்பா ஓரதாதுன்னு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் சொல்கிறானே, மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர எவரும் அறிய மாட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல, பின்ன என்ன? அப்போ அறிய மாட்டா இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. பூரா நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றி முழுமையாக சொல்லிட்டான்ல, பின்ன என்ன சொல்லியாச்சா? இந்த பேர் சொர்க்கத்தார சொல்லிட்டான், யாரை சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டான், எல்லாம் சொல்லிட்டான். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் எழுதிருங்கப்பா. இந்த 30-21 பக்கத்தில் அல்லாஹ், அதுக்கப்புறம் இறுதி நாள் பக்கத்தில் 102 போட்டு 1 to 78 ஆகவே இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கியாமத்தினால் நடக்க இருக்கக்கூடிய அந்த நரகத்தை கண்ணால் பார்த்தாதான் ஆமாம் உண்டு, உறுதியாக உண்டு என்று ஒரு செகண்ட் உலகத்தையே நீங்கள் மறந்துடுவீங்க, ஒரு செகண்ட் குரான் கைமை வந்துடுவீங்க. அப்படி பார்த்தா தான் நீ குரான் இருப்ப, இல்லை படிப்பை தீக்கு போயிட்டே இருப்ப, எந்த பயம் உனக்கு இருக்கு, ஒரு சின்ன அணுவரோட பயம் இருக்காது. நரகத்தை பார்க்காத பார்த்த பிறகுதான் உனக்கு பயம் எல்லாம் வரும். இப்போ அல்லாஹ்வை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். இறுதி நாள் அந்த நடக்கிற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அதை மீது இதை விட்ட வழி இல்லைன்னு வச்சு அவனை அதிகமாக ஜிக்ர் செய்வோருக்கு, நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வை நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். நான் ஜிக்ர் தலைப்பு எழுதிக்கணுமா? 33:21 அல்லாஹ்வை ஜிக்ர், இறைவனை ஜிக்ர் செய்யணும் தனியாக இருக்குது, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ர் செய்யணும். இப்போ அல்லாஹ்வை அதிகம் ஜிக்ர் செய்ய எப்படி போகிறது? அதில் 33ல் 41 அப்படிங்க, அதில் 33 எல்லாம் எழுதிருக்கப்பா. 33ல் இந்த ஒரு வரைக்கும் மட்டும் சொல்கிறேன். எந்த வரைக்கும்? அல்லாஹ்வை ஜிக்ர்னு வருதுல, அந்த ஜிக்ர் எப்படி ஜிக்ர் செய்யணும்னு பார்த்துக்கிறோங்க. 33ல் 33, 41 பக்கம் எப்படி நீங்கள் இறுதி நாளின் மீது பக்கத்தில் 102ல் 1 to 7 எழுதுங்களோ, அதே போல் அடுத்த லைன் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வது, ஜிக்ர் செய்து பக்கத்தில் 33:41 எழுதிக்கிறீங்க. அது என்ன சொல்கிறான்னு பாருங்கள், புரிஞ்சான்னு பாருங்கள், புரியலான்னு பார்த்துக்கணும். இதே எழுதிங்க, ஜிக்ர் 33:41 எழுதிங்க. பேசுகிறாங்க, மாற்ற சொல்லி பேசுகிறேன். 30 ஜிக்ர், அல்லாஹ்வை ஜிக்ர், அதிகமாக ஜிக்ர் படிங்கம்மா. 33:41 நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்கிரை கொண்டு ஜிக்கிர் செய்யுங்கள். இது முடிச்சா? அது முடிச்சு. என்ன செய்ய போறீங்க? பண்ணீங்க நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நம் ஆயத்தின் மீது ஈமான் கொண்டவர்களே அப்படி கூப்பிடுறான். ஒருத்தன் இல்லை, ஈமான் கொண்டு ஒருத்தன் உலகத்துக்கு கிடையாது. ரசூல் காலத்திலேருந்து இன்னைக்கு ஒருத்தன் கிடையாது. நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லஸீன ஆமனூ ஸிக்ருல்லாஹ ஸிக்ரன் கஸீரன், உங்கள் இறைவனை அல்லாஹ்வை ஸிக்ரை கொண்டு ஸிக்ர் செய்யணும். ஸிக்ர்னாலே அர்த்தம் தெரியாது, ஸிக்ர் எப்படி செய்யணும்னு தெரியாது, அந்த விஷயமே தெரியாது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்க இறைவன் அல்லாஹ்வை ஸிக்ரை கொண்டு தான் நீ ஸிக்ர் செய்யணும். ரொம்ப முக்கியமான இல்லையுமா? நாளைக்கு பேசணும், ஸிக்ர் பேசணும். என்னம்மா புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன இந்த மாதிரி ஆனந்த் சொல்கிறாங்கன்னா, எந்த காலத்தில் ஸிக்ரை கற்றுக்கிட்டு அப்புறம் அல்லாஹ்வை நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை ஸிக்ரை கொண்டு தான் ஸிக்ரை செய்யணுண்டா அல்லாஹ் சொல்லுங்க பார்ப்போம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன சொல்ல போறீங்க? புரியுங்க? ஒன்றும் தெரியாதுல்ல? அது உங்களே இல்லைம்மா, யாருக்குமே தெரியாது, இந்த உலகத்துக்கே தெரியாதுமா. இன்னைக்கு இல்லைம்மா, அன்னைக்கு ரசூல் காலத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுமா.
ரசூல் காலத்துல தான் இன்னைக்கும் எனக்கு தெரியாது, நாளைக்கும் தெரிய போவது கிடையாது. ஏன்னா குரான் தொட்டது கிடையாது. குரான் நான் சொன்னேன், குரானை தொட்டு 10-15 வருஷம் ஓதுனாதான் என்னமாவது புரியும். என்னமாவது புரிஞ்சால்தான் மேற்கொண்டு ஒன்று கற்றுக்கலான்னு ஆசை வரல. கிடையாது, இதுட்டு ஒன்றுமே எல்லாம் பூஜ்யம், சூன்யம். நம்ம வாழ்க்கை பூஜ்யமாக போய்விட்டது. ஜிக்கரை கொண்டுதான் ஜிக்கர் செய்யணும். என்னப்பா சேர்த்தம் இருக்கு? உதாரணம் சொல்றேன், காலில் முள்ளு குத்துக்கிடுச்சுப்பா, அது முள்ளு எடுக்கிறது கடப்பாக கிடிக்கிறது, முள்ளு குத்து காலில் முள்ளு குத்து என்ன செய்ய எடுப்பேன், சின்ன பின்னு தான் எடுப்போம். முள்ளாக எடுக்கணும். முள்ள எதை எடுக்க முடியும்? அந்த முள்ள எடுக்க முடியும். புரியுதா? அதே மாதிரி இந்த ஜிக்கு அல்லாஹ் ஜிக்கு ஜிக்கர் தான் ஜிக்கு செய்யணும். நம்மளுக்கு முள்ளுங்க தெரியும், அங்கே ஜிக்குன்னு தெரியாது. புரியுதா? பார்த்துக்கிறங்க, எப்படி குரான் பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டு பேசுனா குரான் மற்றவங்க நான் பேசுகிறாங்க, கேட்க எல்லாம் இருக்கு. நான் மட்டும் படிச்சு ஒரு ஆளை படிச்சுட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லிடுறேன். இந்த மாதிரி தெரியாத கேட்டு ஒன்றாவது அர்த்தத்தை விளக்கம் இல்லை, அர்த்தம் என்ன விஷயம் சொல்லி இந்த மாதிரி குரான் தான் ஓதும். இப்படி ஓதுனா எல்லாத்துக்கும் நல்லா ஈஸியாக புரியும். இப்படிதான் எதிர்பார்த்துருந்தேன் 10 வருஷமா. இப்போ ஒரு ஆள் தெரிஞ்சால் உட்கார ஓதுனால உட்கார வச்சு பேசி அவங்க என்ன புரியலையோ எது தெரியல அதெல்லாம் சொல்லி 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 விஷயம் சொல்லியிருந்தா எல்லாத்துக்குமே கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொன்ன மாதிரி இருக்கும். புரியுதாமா? அப்போ அல்லாஹை அதிகமா ஜிக்ர் பக்கத்துல 33:41 எழுதிருங்க. அந்த லைன் எழுதிட்டீங்களா? 33:41 எழுதிருங்க. குரான் எழுதிருங்க. 33:41 வந்து எதுக்கு? அல்லாஹை ஜிக்ர் செய்பவர்களுக்கு. ஆயத்தை முடிச்சிருங்க. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. இப்ப நாம கதவு திறக்க பார்த்துக்கணும். இதை செஞ்சீங்களா? அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். கியாமத்து நாள் இறுதி நாள் அது சம்பந்த அனைத்து விஷயம் கண்ணால் பார்த்துருக்கு, நிருப்பம் கண்ணால் பார்த்துருக்கணும். அதன் மீது ஆதரவு வைக்கணும். உண்மைதான் என்று அதனுசாரம் நடந்திருந்தேன். அதுக்கப்புறம் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக ஜிக்ரை கொண்டு ஜிக்ரு செய்யணும். இவ்வளவு செஞ்சீங்கன்னா ரசூலை காட்டுறோம். இவ்வளவு செஞ்சீங்கன்னா ரசூலை காட்டுறோம். நல்லா சொல்றேன். இப்ப ரசூலை பாரு, ரசூல் ஃபுல் ஹிஸ்டரி பார்த்துக்க. எப்ப பிறந்தாரு, என்ன வளர்ந்த, எப்ப காட்டுறேன், எப்ப இறந்தாம காட்டுறோம். உனக்கு எழுதிக்க ஹிஸ்டரி இவ்வளவு காட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி ரசூலை பக்க பாதுகாப்பு வச்சிருக்காங்க. எடுத்த ரசூல் ஒன்றும் செஞ்சிட முடியாது. என்னை அந்த மாதிரி ரசூலை பாதுகாப்பு வச்சு என்னை பார்த்து இப்போ கேட்டுக்க, இப்போ ஏதாவது செஞ்சு கேட்டு புரிஞ்சுக்க, நீ ரசூலை டச் பண்ண முடியும், நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரசூல் வந்தாங்க. அதான் சொல்றேன், ரசூலுடைய முழு ஹிஸ்டரி, சரித்திரம், வாழ்க்கை சரித்திரம் அவ்வளவு குரான். இது செஞ்சீங்கன்னா உடனே சட்டான திறந்துலேருந்து இறந்து போற ஒரு விஷயம் வரையும் நீ அழகா ரசூலை வாழ்க்கை பார்த்து அவரிடம் அழகான வாழ்க்கை வாழ்ந்தார, அழகான இஸ்லாம் வாழ்க்கை வாழ்ந்தார பார்க்கலாம். முன்மாதிரி, ரோல் மாடல். அவரை பார்த்து எல்லாரும் காப்பிடுங்க, அவரை பார்த்து எல்லாம் பின்பற்ற. ரசூல் வாத்தி உல்லாஹ வாத்தி ரசூல் வருதுல, இப்ப ரசூல் புரிஞ்சதா? வாத்தி உல்லாஹ வாத்தி ரசூல் அர்த்தம் புரிஞ்சதா? இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரசூல் பின்பற்றலாம். அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அல்லாஹ் பின்பற்றலாம். இது அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். என்னம்மா இது பேச புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி வீட்டில் போங்க, அடுத்த ஆயத்தை எழுதுங்க. அது என்னென்ன கேள்வி வேணா அவங்க எழுதிக்கிறங்க. அடுத்த இன்ஷால்லா அடுத்த பயான்ல வாங்க, கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி உங்களை எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது உபயோகமாக இருக்கு. இப்படி தான் குரான் ஓதுகின்ற முறை. சரியா? பிஸ்மில்லாஹ். அடுத்த ஆயத்து அடுத்த வாரம் அடுத்த எபிசோட்ல 22வது ஆயத்தை பார்ப்போம். ஹஸ்பனல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.